புரட்சியினுடைய உள்ளடக்கம் எதை நோக்கி இழுக்குது அப்படின்னு சில வார்த்தைகள் வந்து நம்மளை அடுத்த இடத்துக்கு இழுத்துட்டு போகும்போது வந்து என்னன்னு சொல்லிச்சுன்னா முழுமையாக கற்றுணர வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுது. அந்த உணர்வு என்பது இந்த புத்தகத்தை வாசிக்கும் போது எனக்கு ஏற்பட்டது அப்படிங்கிறத நான் வந்து பதிவு செய்ய விரும்புகிறேன். இதுல ஒரு 3 விஷயங்களை நாம பார்க்க வேண்டியது இருக்கு. ஒன்று, லெனின் அவருடைய ஒட்டுமொத்தமான 54 ஆண்டுகளில் புரட்சி 1917 வெற்றி பெறுவதற்கு முன்னால் புரட்சியை வெற்றிகரமாக நடத்துவதற்கான தயாரிப்பு பணி, அடுத்து புரட்சியை நடத்தக்கூடிய அந்த காலகட்டத்தில் அந்த அரசை பாதுகாப்பதற்கான புரட்சியை நடத்துவதற்கான வழிகாட்டும் பாத்திரம், 3 புரட்சி வெற்றி பெற்றதற்கு பின்னால் அந்த புரட்சியை முன்னெடுத்து செல்வதற்கு இருக்கக்கூடிய விவாத பிரதிவாதங்களுக்கு ஒரு துல்லியமான வழிகாட்டுதல் தத்துவத்தின் அடிப்படையில் என்று செய்தது. இந்த 3 இந்த புத்தகத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை அவர் வந்து பலரோடு நடத்தக்கூடிய அந்த 88 ஆளுமைகளோடு நடத்திய விவாத பிரதிவாதங்களில் கடிதங்கள் மூலமாக, கூட்டங்களில் எழுப்பப்படக்கூடிய கேள்விகள் மூலமாக தோழர் லெனின் அதை விளக்கும் போது மிக தெளிவான முறையில இந்த தன்மையில் அப்படி கொண்டு வர்றாரு. அந்த விஷயத்த வந்து எப்படிலாம் வந்து அந்த முயற்சிகளை முன்னெடுத்தார் அப்படிங்கிறத நாம பார்க்கலாம் அப்படிங்கிறதான். இதுல தோழர்களே, ஆரம்பத்தில் 3வது அகிலத்தில் 1921 ஜூன் 22 ஜூலை 12 வரைக்கும் நடந்த 3வது அகிலம், அது மிக முக்கியமான விஷயம். ஆரம்பத்தில் சொன்னதை போல ஒரு 605 பேர் டெலிகேட் கலந்துக்கிறாங்க. ஒரு 52 நாடுகளிலிருந்து வர்றாங்க. இதுல பார்த்தா 103 அமைப்புகள், 48 கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பிரதிநிதிகள், 8 சோசலிஸ்ட் கட்சிகளினுடைய பிரதிநிதிகள், 28 இளைஞர் கழகங்கள் உட்பட பல்வேறு அமைப்புகள் கலந்து கொண்ட அகிலமாக அந்த 3வது அகிலம் என்பது நடக்குது. இந்த அகிலத்துலதான் தோழர் லெனின் அன்றைக்கு முன்னுக்கு வந்த உலக பொருளாதார நெருக்கடி குறித்தான முதலாளித்துவம் அதனுடைய உச்சகட்டமான ஏகாதிபத்தியத்தை நோக்கி எப்படி நகருகிறது என்கின்ற அந்த அம்சம் குறித்தான விவாதங்களுக்கு, கேள்விகளுக்கு ஒரு சரியான புரிதலை உருவாக்குவதற்கான முயற்சியில் அந்த கட்சி காங்கிரஸ்ல தன்னுடைய பங்களிப்பை வந்து முன்னெடுக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். 2, இந்த ஏகபோகங்களுக்கு எதிராக, ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக ஒருமுனைப்படுத்தப்பட்ட தாக்குதலை உலக தொழிலாளி வர்க்கம் எப்படி முன்னெடுக்க வேண்டும், அதில் ரஷ்யாவினுடைய பங்களிப்பு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும். ஏன்னு கேட்டா, அந்த கட்சி காங்கிரஸ்ல வந்து 3வது அகிலத்துக்கு போகும்போது இத்தனை நாடுகள் இருந்தாலும் ரஷ்ய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் 70 பேர் டெலிகேட்ஸ் கலந்துக்கிறாங்க. அந்த 70 பேருடைய பங்களிப்பு எப்படி வந்து அந்த கட்சி காங்கிரஸ்ல இருக்கணும், அகிலத்துல இருக்கணும் அப்படிங்கிற வழிகாட்டுதல இந்த தோழலுக்கு போன டெலிகேட்ஸுக்கு வந்து இவரு ஃபீட் பண்ணி அனுப்புறாரு. நீ அங்க போய் சும்மா வந்துடாத, சொன்னப்புறம் கேட்டுட்டு உலக பொருளாதார நெருக்கடிக்கு ரஷ்யாவினுடைய பங்களிப்பு, அதனுடைய வழிகாட்டும் பாத்திரம் என்ன, புரட்சி அரசு என்ன செய்ய போகுது, என்ன வழி நடத்தும் அப்படிங்கிற விஷயத்தை நீ பேசிட்டு வா அப்படிங்கிறத ஒரு நீண்ட விஷயங்களை வந்து அதுல சொல்லி அனுப்புறாங்க. அதுதான் வந்து அந்த போர் தந்திரம்னு வரும்போது அது ஒருமுனைப்படுத்தப்பட்டதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்த வலியுறுத்துறாரு. அடுத்து அந்த கட்சி காங்கிரஸ்ல மிக முக்கியமாக முன்னுக்கு வந்த இன்னொரு விவாதம் என்னன்னு கேட்டா, இந்த இடதுசாரி வரட்டு சூத்திரம், இதற்கு எதிரான போராட்டத்தை அவர் வந்து அந்த கட்சி காங்கிரஸ்ல நடத்துவதற்கான வழிகாட்டுதல கொடுக்கிறாரு. அடுத்து மிக முக்கியமாக அடுத்த அம்சம் அதுல சொல்லப்படக்கூடியது, கிழக்கத்திய நாடுகளினுடைய கோடிக்கணக்கான உழைப்பாளி மக்களினுடைய விடுதலைக்கான வழிகாட்டும் பாத்திரம் யாரால் நடத்தப்பட முடியும், அந்தந்த நாடுகளுக்குள் எத்தகைய சூழலில் இருந்து அதை மேற்கொள்ள முடியும் என்கின்ற அந்த ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய புரட்சி இயக்கங்களை எப்படி கட்டமைக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தையும் தோழர் லெனின் வந்து மிகச்சிறந்த முறையில வந்து அதை வந்து சொல்றாரு. ஆனா அதே நேரத்துல நம்ம பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா, இது வெறும் ரஷ்யாவில் நடந்த எழுச்சி மட்டுமல்ல. அதே காலகட்டத்தில் பல்வேறு நாடுகளில் பல்வேறு முயற்சிகள். ஏன்னு கேட்டா, இந்த 3வது கட்சி அகிலத்துல பங்கேற்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி எண்ணிக்கை நாங்கள் 48 கம்யூனிஸ்ட் கட்சிகள் பங்கெடுத்திருக்காங்க. ரஷ்யாவில் மட்டும் இருந்தில்ல, சோசலிஸ்ட் கட்சிகள், 100க்கும் மேற்பட்ட அமைப்புகள், இளைஞர் கழகங்கள் எல்லாருமே என்ன சொல்றாங்க, முதலாளித்துவத்தை வீழ்த்த வேண்டும், நிலப்பிரபுத்துவத்தை வீழ்த்த வேண்டும், சோசியலிசத்தை கட்டமைக்கணும். எப்படி கட்டமைக்கிறதுல செய்து காட்டியவர்கள் தான் ரஷ்யாவில் தோழர் லெனின் தலைமையிலான அரசு. இப்போ மற்ற நாடுகள் அந்த ஐடியா என்ன அப்படிங்கிற விவாதம் நடந்துட்டு இருக்குது.
அப்போ ஒரு தேவை இருக்கு, தேடுதல் இருக்குது. அந்த தேடுதலுக்கான வழிகாட்டக்கூடிய இடமாக ரஷ்யா என்பது இந்த சோதனை களமாக அமைந்திருக்கு அப்படிங்கிறது, அதனுடைய பங்கு பாத்திரம் அங்கதான் மிக முக்கியமாக மாறுது அப்படிங்கிறத பார்க்கிறோம். இப்ப 20ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்கத்திலேயே ரஷ்யாவில், துருக்கியில, பாரசீகத்துல, சீனாவில் புரட்சியினுடைய கூறுகள், அங்க இருக்கக்கூடிய கட்சிகள் என்பது முளைவிட ஆரம்பிச்சிருச்சு. அங்க இருக்கக்கூடிய ஆளும் வர்க்கத்திற்கு எதிரான இந்த கண்ணோட்டத்தோடு போராட்டங்கள். அப்போ நடைமுறையில் முதலில் பரிசோதித்து வெற்றி பெற்ற அமைப்பாக ரஷ்ய அமைப்பு, ரஷ்ய புரட்சி இருந்தது என்று சொன்னால், அதனுடைய அந்த நுட்பமான உள்ளடக்கத்திலிருந்து அடுத்து இவங்க முன்னெடுத்துட்டு போறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த புரட்சிகள் இப்படி அங்கங்க எதிர்நிலையாக இருந்தாலும் அதை தட்டி கொடுத்து உன்னாலே முடியுமப்பா எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உயிர்ப்பு கரு அது எங்க இருந்து கிடைக்குதுன்னா ரஷ்யால இருந்து தான் கிடைக்குது. ஸோ அதை வேலைப்படுத்துறாங்க அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். அதான் அந்த 1919 பிரிட்டிஷ் இந்தியாவை பற்றி லெனின் இவ்வளவு விவாதம் நடந்துட்டு இருக்கும்போது அங்க என்ன சொல்றாருன்னா, பிரிட்டிஷ் இந்தியாவில் அமிர்தசரஸ்னு ஒரு ஊர் இருக்குது. அங்க பிரிட்டிஷ் அரசாங்கம் தொழில்துறை, அவர் என்ன வார்த்தையில பயன்படுத்துறாருன்னா, பிரிட்டிஷ் இந்தியா ஒரு புறத்தில் தொழில்துறை, ரயில்வே, பாட்டாளி வர்க்கத்தின் வளர்ச்சியையும், மறுபுறத்தில் மிருகத்தனமாக பயங்கர தன்மையோடு அதிகமாவதை தொடர்ந்து அதே விகிதத்தில் புரட்சியும் முதிர்ச்சி அமைந்து வருகிறது அப்படின்னு அந்த வார்த்தையை ஒரு கோட்பாடு ரீதியா சொல்லிட்டு அவரு அதை பின்னாடி சிம்பிளிஃபை பண்ணி பிராக்கெட்ல என்ன சொல்றாங்கன்னா, ஜாலியன்வாலா பாக்கில் நடந்த அந்த படுகொலை என்பது பொது கசையடி, இன்ன பிற சித்திரவதைகளின் மூலமாக படுகொலையிலும் அங்கே வெகு மக்கள் மீது பிரிட்டிஷ் இந்திய அரசு என்பது நடத்துகிறது அப்படின்னு சொல்லிட்டு, இப்படிப்பட்ட அந்த போராட்டம் எதற்காக நடந்தது என்று சொன்னால், பிரிட்டிஷ் அரசாங்கத்தினுடைய கோரமான சுரண்டலுக்கு எதிராக மக்கள் அங்க களத்துல இறங்கிட்டாங்க. புரட்சிகர உணர்வு என்பது வெளிப்பட ஆரம்பிச்சிருச்சு. அந்த புரட்சிகர உணர்வை அடக்கக்கூடிய மிருகத்தனமான நடவடிக்கை தான் ஜாலியன்வாலா பாக்ல நடந்தது அப்படின்னு லெனின் பதிவு பண்ணாரு. அங்க 1856 பத்தி முதலாம் 57 முதலாம் சுதந்திர போராட்டத்தை பத்தி மார்க்ஸ் எப்படி பதிவு பண்றாரோ, இந்தியாவில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி நிரலை லெனின் உள்வாங்கி கொண்டு அவர் பதிவு பண்றாரு. அங்க புரட்சியில் அங்க இருந்துகிட்டே அந்த வேலையை பூரா பார்த்துக்கிட்டே இந்தியாவில் எப்படிப்பட்ட சூழல் ஏற்கனவே தோழர் அந்த வால்யூம்ல செல்வாவும் தோழர் ராஜேந்திரன் சொன்னதை போல இதர நாடுகளில் இருக்கக்கூடிய புரட்சியின் கூறுகள் ரஷ்யாவை எந்த விதத்தில் பாதிக்காமல் செல்லும், உலகம் முழுவதும் அதனுடைய கூறுகள் எந்த அளவிற்கு முன்னெடுத்து செல்லப்பட வேண்டும் என்பதை மிக தெளிவான முறையில் அவருக்கு தொடர்ச்சியாக கிடைத்த விவாதங்களில் இருந்து அதை முன்னெடுக்கிறாரு அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். இந்த ரஷ்ய புரட்சி நடந்து முடிஞ்ச உடனே ஆய்வு பண்றாரு. இந்த எதிர்ப்புரட்சி சக்திகள் ரஷ்யாவில் எவ்வளவு பேர் இருக்காங்க, மிச்ச சொச்சங்கள் என்னென்னலாம் இருக்கு, என்னென்ன வடிவத்துல எல்லாம் இருக்குது, என்னென்ன பேர்கள்ல இருக்காங்க அப்படின்னு வரும்போது வெண்படையினர், அப்புறம் அங்க கொஞ்சம் பேர் ஆஃப் சோசலிஸ்ட், சோசலிஸ்டுகள்லயே பாதியா இருந்துகிட்டு புரட்சியை பத்தி பேசுறாங்க, ஆனா புரட்சிக்கு எதிராக இருக்காங்க. அவங்க இருக்காங்க, புரட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க. இப்படிப்பட்ட நபர்களை போல இருக்கக்கூடிய ஆட்கள், அதே மாதிரி அந்த நிலப்பரப்புகளினுடைய மிச்ச சொச்சம், முதலாளித்துவ கருத்துக்களோடு இருக்கக்கூடியவர்கள், அதே மாதிரி மென்சிவிக்குகள், இவங்க எல்லாம் சேர்ந்து எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு ஒரு அசஸ்மெண்ட்டுக்கு வர்றாங்க. 15 லட்சத்துல இருந்து 20 லட்சம் பேர் இருக்காங்க. 15 லட்சத்துல இருந்து 20 லட்சம் பேர். அப்ப அன்னைக்கு ஒரு 3.5 கோடி பேர் வாக்காளர்களா இருக்காங்க. புரட்சிகர அரசை கட்டமைக்க வேண்டும், அதற்கான அரசியல் சாசனத்தை உருவாக்குறாங்கன்னா ஒரு தேர்தல் வைக்கிறாங்க. வச்சா அதுல 90 லட்சம் பேர் ஓட்டு போடுறாங்க போலீஸுக்கு. அப்பதான் இந்த கணக்கெல்லாம் எடுத்துட்டு அப்ப எதிர்ப்புரட்சியை உடனே நடத்துறாங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா அதுக்கு ஆதரவாளர்களா இவ்வளவு பேர் இருக்காங்கன்னா இவங்களை என்ன பண்றது? உடனே எதுவும் இதெல்லாம் செய்ய முடியாது. கோட்பாடு ரீதியாக அரசியலாக அவர்களை களத்தில் சந்திக்க வேண்டும் அப்படிங்கிற நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டு இவர்கள் யாரோடெல்லாம் தொடர்புல இருக்காங்க, இந்த இத்தனை லட்சம் பேர் யாரோட தொடர்புல இருக்காங்கன்னு கேட்டா சர்வதேச நாடுகளோட தொடர்புல இருக்காங்க. சோசலிச அரசுக்கு எதிராக முதலாளித்துவத்தை மீண்டும் மீட்டெடுக்க வேண்டும் என்கின்ற கண்ணோட்டத்தோடு இருக்கக்கூடிய நபர்களோடு தொடர்புல இருக்காங்க. அடுத்து சர்வதேச முதலாளிகளோடு தொடர்புல இருக்காங்க.
மூன்றாவது, சர்வதேச அளவில் சோசலிசத்திற்கு எதிரான கருத்தை வெளியிடக்கூடிய பத்திரிகைகள், ஊடகங்களோடு தொடர்புல இருக்காங்க. உள்நாட்டுக்குள்ள ஒரு புரட்சி, உள்நாட்டு புரட்சி நடக்குது, உள்நாட்டு கலகம் நடக்குது, உள்நாட்டுல குழப்பத்தை உருவாக்குறாங்க, எல்லா அஜெண்டாக்கள்லையும் சிக்கலை உருவாக்குறாங்கிறது ஒரு பேட்டர்னு. இதுக்கு வெளியே இவ்வளவு பேர்த்த வச்சுக்கிட்டு, இத்தனை லட்சம் பேர்த்த வச்சுக்கிட்டு அந்த புரட்சியை பாதுகாக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டமான வேலை. அப்ப கம்யூனிஸ்டுகள் என்ன செய்யணும்? இதான் கோட்பாடு ரீதியா இந்த புத்தகம் முழுவதும் பேசப்படக்கூடிய விஷயம். ஒவ்வொரு இடத்துலையும் சொல்றாரு. தேசிய இனங்கள் குறித்ததா இருக்கலாம், கூட்டுறவு குறித்ததா இருக்கலாம், கிராமப்புற பொருளாதாரத்தை மேம்படுத்துவதா இருக்கலாம், கனரக தொழில்களை கட்டமைப்பதாக இருக்கலாம், மின்சாரமயமாக்கலா இருக்கலாம். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் தேச கட்டுமானத்தில் இவ்வளவு எதிர்ப்புரட்சி இருக்குது. ஒரு சின்ன கண்மூடக்கூடிய தருணத்தில் கூட எவ்வளவு பெரிய விளைவுகளை உருவாக்க முடியும் அவங்களால. அப்ப அதை கடந்து வரணும்னா நாம கம்யூனிஸ்ட்ங்கிற முறையில கோட்பாடு ரீதியா என்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் அவர் மிக தெளிவான முறையில முன்னெடுக்கிறாங்க. நான் ஏற்கனவே பண்டவரி பற்றி சொல்லும்போது சொன்னேன். ஒரு கடுமையான கிராமப்புற நெருக்கடி, பஞ்சம், வறுமை இதெல்லாம் ரஷ்யா முழுவதும் இருக்கக்கூடிய காலத்தில் கூட தோழர் லெனினோடு விவசாயிகளால பேச முடியுது. நேருக்கு நேரம் ஒதுக்குறாரு. அப்படி பேசும்போது அந்த கள நிலவரத்தை தெரிஞ்சுக்கிறாரு. ஒவ்வொரு ஊர்லயும் இருக்கக்கூடிய சுரங்க தொழிலாளிகளுக்கு, கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய கூட்டு பண்ணைகளில் பணியாற்றக்கூடிய, அங்கேயே தங்கி வேலை செய்யக்கூடியவங்களுக்கு உணவினுடைய அளவு எவ்வளவு போகுது, அவருடைய தரம் எப்படி இருக்குன்னு செக் பண்றாரு. அவருடைய தரம் எப்படி இருக்கு? அப்ப அந்த கமிஷனர்கள், மக்கள் கமிஷனர்கள் சொல்லக்கூடிய கமிஷனருடைய தலைவர்களை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு ஒவ்வொரு பகுதியா பேசுறாரு. ஒரு இடத்துல இருந்து வரக்கூடியவர் சொல்றாரு, இப்படி இருக்குங்க, அவங்க எல்லாம் சாப்பிட்றதுல கொஞ்சம் சிரமப்படுறாங்க, போதிய அளவு கிடைக்கலன்னு. உடனே டென்ஷன் ஆயிடுறாரு. நம்ம ரஷ்யாவில் ஒரு நல்ல சமையல்காரன் கூட கிடையாதா? நம்ம தொழிலாளி விவசாயி எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த புரட்சியை நடத்தியிருக்காங்க. இன்னைக்கு இந்த புரட்சியை பாதுகாக்கிறதுக்கு கடுமையாக களத்துல இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல சாப்பாடு நம்மளால கொடுக்க முடியாதா? யார் அவன் இன்சார்ஜ்? அவனை கூப்பிடுங்க, அவங்ககிட்ட பேசணும், உடனடியாக ஆளை மாத்துங்க, சரியா அவங்களுக்கு உணவை கொண்டு போய் சேர்த்துறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்ட்டுங்க சொல்லி முடிச்சோன்னு அடுத்த ஒரு 2 நாள் எலியாச்சுன்னு ஒருத்தர் சேர்றாரு. அவரு அங்க ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சுரங்கத்தினுடைய இன்சார்ஜ், தொழிற்சங்க தலைவர், கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய உறுப்பினர். அவர் அங்க வந்த உடனே நேராக லெனினை பார்க்கணும்னா லெனினுடைய செயலாளர் இல்லை, உங்களுக்கு அனுமதி இல்லை, அவர் ரொம்ப கடுமையான வேலைகள் இருக்காரு, தொடர்ச்சி எல்லாத்தையும் சந்திச்சுட்டு இருக்காரு, சாப்பிட்றது கூட போக முடியல, அவர் உடல் பாதிக்கப்பட்டிருக்கு, அவர் தினசரி 3 மணி நேரம் 4 மணி நேரம் தான் ஓய்வே எடுக்கிறாரு, மீதி நேரம் கூட இந்த வேலையை தான் செஞ்சுட்டு இருக்காரு, இரவுலையும் உட்காந்து எழுதிட்டு இருக்காரு. அவரு வெயிட் பண்றாரு, விடமாட்டேங்கிறாங்க. ரொம்ப ஒரு போராட்டம் நடத்தி கடைசியா அந்த செக்ரட்டரி அவங்க ஒரு பெண் தோழர் அவங்க சொல்றாங்க, இல்ல லெனினை பார்க்க முடியாது, பார்க்காம நான் போக முடியாது, பார்க்காம நீ வராத, ஊருக்குள்ள வராதுன்னு எங்க ஊர் மக்கள் பூரா சொல்லிட்டாங்க அப்படின்னு. அப்புறம் இவங்க எல்லாம் கடைசியா சரி உன் பிரச்சனையை பூரா என்னன்னு எழுதி கொடு, நான் லெனின்கிட்ட கொடுக்குறேன், அவர் கொடுத்தா நீ போய் பாரு, உன் பிரச்சனைக்கான தீர்வு என்பது இவர் இந்த அதிகாரி இருக்காரு, இவரை போய் பாரு, நீ லெனினை பார்த்தாலும் அவர்கிட்ட தான் சொல்ல போறாரு அப்படின்னு. லெனின் என்ன வேணாலும் சொல்லட்டும், அவரை போய் பார்க்குற ஐடியா இல்லை, லெனினை தான் நான் பார்க்கணும், ஒரு நிமிஷம் கூட நான் பார்த்துருப்பாரு அப்படின்னு. அப்புறம் வெயிட் பண்ணி கடைசியா கடிதத்தை கொடுத்தோன்னே எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு இரவு ஆயிடுது. அப்போ அவரை கூப்பிடுறாங்க, உள்ள போய் பார்க்குறாரு. பார்த்தோன்னா விஷயத்த சொல்றாரு, எங்க நாட்டுல எங்க ஊர்ல மிகப்பெரிய அளவுக்கு நெருக்கடியா இருக்கு, கிராமப்புறத்துல 3 வேளை சாப்பிடாதவங்க நிறைய பேர் இருக்காங்க, 2 வேளை சாப்பிடாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் நிலக்கரி சுரங்கத்துல இறங்கி நிலக்கரியை வெட்டினா மட்டும்தான் அந்த நிலக்கரிகள் அனைத்து ரயில்களுக்கு பயன்படுத்தப்படும், இங்க இருக்கக்கூடிய மின்சார உற்பத்திக்கு பயன்படுத்த முடியும். அது வரலன்னு சொல்லிச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நீங்களும் மின்சாரமயமாக்கல் திட்டத்தை அறிவிச்சிட்டீங்க, நாங்க எப்படி அந்த வேலையை செய்யறது? நாங்க சத்துமானத்தோடு உள்ள இறங்கணும்னு சொல்லிச்சுன்னா எங்களுக்கு 3 வேளை உணவு தேவைப்படுது, எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு இவர் கொந்தளிக்கிறாரு லெனின் கிட்ட. லெனின் பொறுமையா கேட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கேட்டுட்டு கடைசியில பார்த்தா பக்கத்துல ஒரு 4 மெழுகுவர்த்தி எரிஞ்சிட்டு இருக்காங்க, வரல வருது, மெழுகுவர்த்தி வச்சிருக்காங்க. அது அப்படியே அணையிற ஸ்டேஜ்ல இருக்குது. ஏன்னா நாட்டினுடைய நிலைமை அப்படிதான் இருக்குது, மின்சாரம் இல்லாம லெனின் ரூமுக்குள்ளேயே மெழுகுவர்த்தி வைக்கக்கூடிய சூழல்ல இருக்குது. ஒரு 2,80,000 கிலோ முதல் நாள் உற்பத்தி ஆகக்கூடிய நிலக்கரி அடுத்த நாள் குறையுது, அடுத்த நாள் குறையுது, உணவு கிடைக்கலன்ட்டு லெனின் உடனே ஒரு பேப்பர் எடுத்து கிடக்குன்னு எழுதுறாரு. எழுதி கையில கொடுத்து இந்த உங்க ஊருக்கு கொண்டு போய் அங்க இருக்கக்கூடிய வேகன் அதிகாரிகிட்ட கொடு, ரயில்வேல இருக்கக்கூடிய ஸ்டேஷன் மாஸ்டர்கிட்ட கூட அவர் உணவு தானியங்களை எடுத்துட்டு போறதுக்கு வேகன் கொடுப்பாரு.
வேற விஷயம் இந்த கடிதத்தை காமிச்சேன்னா உனக்கு வந்து பொருளை கொடுப்பாங்க, கொண்டு போய் சொல்றாரு. அது இது எடுத்துட்டு போய் அவர் அங்கே கொண்டு போறாரு. ஒரு உரையாடல் நடக்குது. கடைசியா வந்து ஒரு 2.5 மடங்கு வந்து பேரம் பேசி வாங்கிடுறாரு அந்த மக்களுக்காகன்னு சொல்லிட்டு. அங்க போய் சேர்றதுக்குள்ள பஞ்சாயத்து ஆகி போயிடுது. புரட்சி நடக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஜார் அரசாங்கத்துல கூட அல்லது முதலாளித்துவ புரட்சி நடைபெற்ற கரன்சியினுடைய அரசாங்கத்துல கூட வந்து எங்களுக்கு காவேளை சாப்பாடு கிடைச்சது. முதலாளித்துவ அரசாங்கமா இருந்தாலும் காவேளை சாப்பாடு கிடைச்சது. நீங்க சோசியலிச அரசாங்கம் வந்ததுக்கு பின்னாடி எங்களுக்கு எதுவுமே கிடைக்கலையே, நாங்க எப்படி வந்து இது முன்னெடுத்துட்டு போறது அப்படின்னு சொல்லி அந்த சுரங்க தொழிற்சாலைக்கு முன்னாடி வந்து பலாயிரக்கணக்கான தொழிலாளிகள் கூடிடுறாங்க. அந்த பொறுப்பாளர்கள் எல்லாம் போய் கன்வின்ஸ் பண்றாங்க, முடிய மாட்டேங்குது. பயங்கரமா சண்டை வருது. இவரும் போய் சேர்ந்துடுறாரு. வெளியாச்சு போய் சேர்ந்த உடனே அங்க போய் வந்து அந்த கடிதத்தை எடுத்து கொண்டு போய் லெனின் வந்து நமக்கெல்லாம் ஒரு கடிதம் கொடுத்துருக்காருன்னு சொன்ன உடனே, என்ன லெனின் கடிதம் கொடுத்துட்டு இருக்காரா, சும்மா சொல்லாத அப்படின்னா, இல்ல கொடுத்துருக்காரு, நாங்க பாருங்க நடந்து காட்டு. அப்படியா, அதில் என்ன எழுதிருக்கு படிங்கன்னோட லெனின் 2 வாரத்தில் முடிக்கிறாரு. ரொம்பலாம் இல்லை. ஒட்டுமொத்த சோவியத் ரஷ்யாவினுடைய இந்த புரட்சியினுடைய கலநாயகர்கள் யாருன்னு கேட்டா, இன்றைக்கும் தியாகத்தை சுமந்து கொண்டு பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய உங்களை போன்ற தொழிலாளர்களும் கிராமப்புற விவசாயிகளும் தான். உங்களை விட்டுட்டு இந்த புரட்சி வெற்றி பெறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த புரட்சி பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இன்னும் சில காலம் நாம் நம்முடைய தியாகத்தை சந்தித்தே ஆக வேண்டும், வேற வழியே கிடையாது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. அந்த வந்து இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான் தொழிலாளியும் விவசாயியும் நேரடியா பேசுற மாதிரி சொன்ன உடனே அந்த கடிதத்தை பார்த்துட்டு அப்படிதான் எழுதியிருக்காரா லெனின்னு, உண்மையை இதுதான் எழுதியிருக்காரான்னு கேட்கறாங்க. ஆமான்னு சொன்னா, எங்க கடிதத்தை கொடுங்கன்னு வாங்கினா கடிதம் கடைசியா வந்தே சேர்றாரு. அது அடுத்து என்ன வருதுன்னா, அந்த கடிதத்தில் இருக்கக்கூடிய லெனினுடைய கையெழுத்தை தொட்டு பார்க்கணும் அப்படின்னு அந்த உணர்வு. கடைசியில எவ்வளவு பெரிய வந்து சோசியலிச புரட்சிக்கு எதிராக உருவாக்கி விடலாம், எதிர்ப்புரட்சியை உருவாக்கிடலாம் நினைச்சவங்களுக்கு என்ன கடைசியில மண்ணலி போடுறாங்கன்னு சொல்லிச்சுன்னா, மொத்தம் வந்த டீமோ நாங்க செத்தாலும் பரவாயில்ல இந்த சோசியலிச புரட்சி தான் பாதுகாக்கணுங்கிற உணர்வு என்பது அந்த உருவாக்கம். ஸோ அப்படிப்பட்ட கிராமப்புற விவசாய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு நகர்ப்புற தொழிலாளி வர்க்கம் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கான அற்புதமான உள்ளடக்கத்தோடு அந்த எதிர்வினையாற்றக்கூடிய விவாதங்களுக்கு எதிர்வினையாற்றக்கூடிய நிகழ்வை தொடர் லெனின் நேரங்காலம் பார்க்காம செய்தார் என்பது புரட்சியினுடைய மிக முக்கியமான விஷயம். அதை வந்து இந்த இதுல வந்து சுட்டி காட்டுறாங்க. அதனாலதான் அந்த கிராமப்புற விவசாயிகள் இவ்வளவு நெருக்கடியில இருந்து கூட 11 கோடி கூடு தானிய வரியா கொடுத்த, பண்ட வரியா கொடுத்த 1918 கொடுத்தவங்க 1922 அது 40 கோடியா மாறுது. 40 கோடி கூடு வந்து அவங்க வந்து கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு வந்து மிக அதிகமான அளவுல வந்து அவங்க வந்து கொண்டு போய் சேர்க்க முடியுது. 1918 வந்து இதே தன்மையில வந்து மின் நிலையங்களை அமைப்பதற்கு 8 மின் நிலையங்களை வந்து 4757 மெகாவாட் இருந்த நிலைமை 1919 ஒரே வருஷத்துல அவங்க வந்து 36 மின் நிலையங்களை அமைச்சு 8699 கிலோவாட்டை வந்து உயர்த்துறாங்க. லெனின் என்ன சொல்றாருன்னா, ஏற்கனவே இருந்த முதலாளித்துவ அரசு ஜார் அரசு வந்து 10 மாதங்களில் ஒரு விஷயத்தை செய்தார்கள் என்று சொன்னால், இந்த சோசியலிச அரசு 8 வாரங்களில் செய்து முடித்திருக்கிறது அப்படிங்கிறத சொல்றாரு. இந்த மின்சார மின் நிலையங்களை உருவாக்குவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்ட போது ஒட்டுமொத்தமான விஷயத்தை வந்து அவர் வந்து சுட்டி காட்டுறாரு அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். அடுத்து பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் ஏன் தேவைப்படுது அப்படின்னு வரும்போது, முதலாளி வர்க்கம் சோசியலிசத்தின் மீதான தனது தாக்குதல்களை சர்வதேச அளவில் 10 மடங்கு கடுமையாக்கி வரும் வரையில் இந்த சர்வாதிகாரம் நமக்கு தேவைப்படுகிறது. ஏற்கனவே வேற வால்யூம்ல புற இந்த விஷயங்கள் பல இடங்கள்ல வந்து பதிவு செய்யப்பட்டிருக்குது. அதே விஷயத்தை இதுல சொல்றாரு. நாம இந்த பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் கூடுதலான விலையை வந்து கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்த இந்த இதுல வந்து சொல்றாங்க. அடுத்து அங்க இருக்கக்கூடிய எதிர்ப்புரட்சி சக்திகள் வந்து என்ன சொல்றாங்கன்னு சொல்லிச்சுன்னா, 1921 பிப்ரவரி 18 வந்து கிரான்ஸ்டாத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல வந்து ஒரு கழகத்தை உருவாக்குறாங்க. அந்த கழகம் என்னன்னு சொல்லிச்சுன்னா, கம்யூனிஸ்டுகள் இல்லாத சோவியத்துங்கிற முழக்கத்தோடு நாங்க வர்றோம், எல்லாரும் சேர்ந்து இருப்போம், ஒன்னா இருப்போம், ஆனா கம்யூனிஸ்ட் கட்சி தலைமை தாங்க வேண்டாம், மீதி எல்லாம் இருந்து நாம இந்த புரட்சியை முன்னெடுத்துட்டு போவோம், அரசாங்கத்தை பாதுகாப்போம்னு சொல்லி அது வந்து மார்ச் 18 அந்த கழகம் என்பது முடிவுக்கு வருது. அப்ப லெனின் என்ன சொல்றாருன்னா, கம்யூனிஸ்டுகள் இல்லாத சோவியத்துகள் என்ற முழக்கம் என்பது ஒரு ஏமாற்று முயற்சி அப்படிங்கிற விஷயத்தை முன்னெடுத்து சொல்லும் போது
ரஷ்ய தொழிலாளி வர்க்கம் அந்த விஷயத்தை மிக வேகமாக முன்னெடுத்து கீழே கொண்டு போறாங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஆகவேதான் அவர் வந்து என்ன சொல்றாருன்னு சொல்லிச்சுன்னா, உண்மையான கம்யூனிஸ்ட் கட்சியை உருவாக்குவதே நம்முடைய முதல் நோக்கமாக இருக்க வேண்டும். போல்ஷிவிக் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குது, அதுக்குள்ளேயும் பல கருத்துக்கள் இருக்குது. இருந்தாலும் அந்த கருத்துக்களை தாண்டி ஒரு உண்மையான கம்யூனிஸ்ட் கட்சியை உருவாக்குவது நம்முடைய முதல் நடவடிக்கையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்றாரு. அது வந்து முதல் 2 கட்சி காங்கிரசுகள் அந்த இதுகளில் விவாதிக்கும் போது மையவாதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய மென்சிவிக்குகள் அவங்களுடைய டாமினன்ட் வந்து அந்த கருத்து விவாதங்கள்ல பிரதிவாதங்கள்ல இருந்துட்டு இருக்குது. 3வது கட்சி காங்கிரஸ் வாங்கும்போது இந்த எல்லா விஷயத்தையும் போட்டு உடைக்கிறாரு. எல்லா இதுகளையும் என்ன நம்ம வந்து அச்சீவ் பண்ணியிருக்கோம்னு சொல்லும் போது இயல்பாக அந்த மாநாட்டில் கலந்து கொண்டவர்கள் என்ன முழக்கத்தாடுறாங்கன்னா, இந்த மையவாதிகள் ஒழிக, மென்சிவிக்குகள் ஒழிக, போல்சிவிக்குகள் வாழ்க அப்படிங்கிற இடத்துக்கு வந்து நிக்கிறாங்க. அப்ப அது வந்து வெறும் அந்த மக்கள் திரளுடைய கருத்தாக மட்டும் மாறிட முடியாது. இப்ப நம்ம வந்து மாஸ் லைன் வச்சிருக்கிறோம், யோசிக்கிறோம். லெனின் அவரு அந்த கட்சி காங்கிரஸ் முடியும் போது மக்கள் திரளினர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு, கொட்டேஷன் போட்டு பயன்படுத்துறாரு. அப்ப மக்கள் திரளினர் யார் அப்படிங்கிற அந்த வார்த்தை எப்ப வந்து உருப்பெறுது, அதுக்கான உண்மையான அர்த்தம் எப்ப அப்படிங்கிற விஷயம் வரும்போது, சில ஆயிரம் தொழிலாளிகள் தலைமையில், தொழிலாளி வர்க்கத்தின் தலைமையில் நடைபெற்ற புரட்சியாக இருந்தாலும் அந்த புரட்சியினுடைய அடிக்கூறுகள் அச்சீவ்மெண்ட்ஸ் அனைத்தும் இன்னும் பல லட்சம் தொழிலாளிகள் மத்தியில போய் சேர்ந்து அதை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற உணர்வு எப்போது உருவாகுமோ அப்போது அது மக்கள் திரளினராக, மாசாக, வெகு மக்களாக மாறும் அப்படிங்கிற கான்செப்டை அன்னைக்கு அவர் உருவாக்கிட்டாரு. அதுல இருந்து அதை எப்படி வந்து அந்த புரட்சியை முன்னெடுத்து செல்வது. அப்ப அவர் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, போராட்டத்தின் தன்மையில் ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கலாங்களா, போராட்டத்தின் தன்மையில் ஏற்படும் மாறுதல்களுக்கு ஏற்ப அது மாற்றம் அடையும். இப்ப இயக்கவியலை இங்க அப்ளை பண்றாரு. அளவு மாற்றம் அப்படி குணமாற்றத்தை உருவாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அடுத்து என்ன சொல்றாரு, தொடக்கத்தில் மக்கள் திரளரை பற்றி பேச சில ஆயிரம் உண்மையான புரட்சிகர தோழர்கள் போதும். போராட்டத்தின் அகத்தே கட்சியானது தனது சொந்த உறுப்பினர்களை ஈர்ப்பதோடு கட்சி சார்பற்ற மக்களையும் எழுச்சியுற செய்கிறது. இதுதான் அதனுடைய முதல் படி அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. அப்ப அந்த அளவுக்கு அந்த மாஸ் கேரக்டராக ரெவல்யூஷனுடைய அடிநாதத்தை முன்னெடுத்து செல்லும் போது அது எப்படி பௌதீக சக்தியாக கவி பிடிக்கும். அதை புரட்சியை பாதுகாப்பது பின்னாடி வரக்கூடிய 5 ஆண்டு திட்டங்களில் மிகப்பெரிய பங்களிப்பை சோவியத் ரஷ்யாவின் அந்த தொழிலாளி வர்க்கமும் விவசாய வர்க்கமும் முன்னெடுத்தது அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். இந்த மக்கள் திரளினர் அப்படிங்கிறதுக்கு 2வது ஒரு அர்த்தத்தை வந்து தோழர் லெனின் வந்து இந்த புத்தகத்துல சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இது சுரண்டப்படக்கூடிய பெரும்பான்மை மக்களை பற்றிய கருத்தாக்கம். இந்த பெருந்திரள்னா யாருன்னு கேட்டா, இதுவரைக்கும் சமூகத்துல வந்து சுரண்டப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடியவங்களை பத்தி தான் நாம பேசுறோம். இவங்களுடைய விடுதலை என்பதுதான் உண்மையான விடுதலையாக இருக்க முடியும் அப்படிங்கிறது. இப்ப இதை வந்து சொல்லும் போது, இந்த விஷயங்கள் அப்புறம் பேசும்போது லெனின் வந்து அடுத்து என்ன சொல்றாருன்னா, பல தருணங்களில் கம்யூனிஸ்டுகள் இருமாப்போடு, அதிக தலைக்கணத்தோடு, எனக்கு எல்லாம் தெரியும் என்கின்ற உணர்வோடு இருக்கிறோம், அது தப்பு அப்படின்னு சொல்றாரு. இது எங்க பயன்படுத்துறாருன்னா, தோழர் ஸ்டாலினுக்கு கடிதம் எழுதுறாரு. தேசிய இனங்களை உருவாக்குவது குறித்து, கூட்டுறவுகளை உருவாக்குவது குறித்து, இந்த கட்சி ஸ்தாபனத்தினுடைய கட்சி காங்கிரஸ்ல வந்து வைக்க வேண்டிய அறிக்கைகள் குறித்தான விஷயங்களுக்கு கடிதம் எழுதும் போது இந்த வார்த்தைகளை அவர் வந்து பயன்படுத்தி சொல்றாரு. அப்ப என்ன சொல்றாருன்னா, இந்த தேசிய இனங்களுக்கான அங்கீகாரம் வரும்போது அவரு ஒரு ரஷ்ய கம்யூனிஸ்ட் கட்சியை பத்தி, ரஷ்ய தேசிய இனத்தை பத்தி சொல்லும் போது வந்து மிக அழுத்தமாக வந்து அவர் வந்து வார்த்தைகளை பயன்படுத்துறாரு. ரொம்ப கரடுமுடா இருக்கு அந்த வார்த்தைகள் வந்து. ரொம்ப நீங்க வந்து அநியாயத்தோடு வந்து நடந்துக்கிறீங்க. உக்ரைனுடைய தேசிய இனத்தின் மீது, ஜார்ஜிய தேசிய இனத்தின் மீது நீங்க வந்து அப்படி நடந்துக்கிற கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலினுக்கு எழுதும்போது அவர் சொன்ன வார்த்தைகள், நீங்க அந்த குறிப்பு அவர் எழுதி வச்சிட்டாரு ஸ்டாலின். அதை திருத்தம் போட்டு இவர் அனுப்பிச்சுட்டு சொல்றாரு, பிழைகளை பகிரங்கமாக ஒத்துக்கொள்வது, தொழிலாளர்களிடம் கூடுதலாக ஒற்றுக்கொள்வது, நாட்டு மக்களிடம் அந்த தவறுகளை மீண்டும் ஏற்படாமல் இருப்பதற்கு நாம் வைக்கக்கூடிய முன் நிபந்தனையாகும். ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியில ஆமா தப்பு நடந்துருச்சுன்னு சொல்றதுங்கிறது தவறுதான், பிழைதான், அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், தலைமை ஏற்றுக்கொள்ளுது அப்படின்னு சொல்லுவது என்பது அடுத்த அந்த தவறுகள் ஏற்படாமல் இருப்பதற்கான முன் நிபந்தனை.
அதனுடைய முதல் படி. அதை முன்னெடுக்க வேண்டியது புரட்சியினுடைய மிக முக்கியமான அடிப்படையாக நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. புரட்சியில முதலாளித்துவ ஜனநாயக உள்ளடக்கம் குறித்தான விஷயத்தை பற்றி அவர் சொல்லும்போது, அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய முதலாளித்துவத்தின் கீழ் இயங்கக்கூடிய அரசு முதலாளித்துவத்திற்கும் கம்யூனிசத்தின் கீழ் இயங்கக்கூடிய அரசு முதலாளித்துவத்திற்குமான வித்தியாசம் குறித்தான ஏராளமான செய்திகளை பல்வேறு நூல் திரட்டுகளில் வர்றதை போல இதுலேயும் அந்த கேள்வி பதில்களில் அவர் தெளிவுபடுத்துறாரு. அதே போல புதிய பொருளாதார கொள்கையை பற்றி சொல்லும் போது அதை அமலாக்கும் போது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்துறாரு. கம்யூனிஸ்டுகளை பத்தி பொதுவாக சொல்லும் போது என்ன ரஷ்யாவில் சொல்றாங்கன்னா, கல் போன்று கெட்டியானவர்கள், எலும்பை முறித்திடும் கொள்கையினர். கம்யூனிஸ்டுகளை பத்தி அப்படிதான் அங்க பரப்பி வைக்கிறாங்க. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, இவ்வாறு குறிப்பிடுறாங்க. ஆனா கம்யூனிஸ்ட்ல அப்படியான்னு கேட்டா கோட்பாட்டில் அப்படிப்பட்டவங்க தான். அதே நேரத்துல அமலாக்கும் போது மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அடிப்படையில் நெளிவு சுழிவு தன்மையோடு அதை செய்யக்கூடியவர்கள் அப்படிங்கிற விஷயத்த தோழர்களே அதுல சொல்றாங்க. நிறைவாக அதுல பல்வேறு அம்சங்கள் சொல்லியிருந்தாலும் சமூகவியல் குறித்து, அதே மாதிரி அவருடைய இறுதி 4ஆம் ஆண்டு வெற்றி விழா குறித்து சொல்லும் போது 2 விஷயத்தை சொல்றாரு. சமூகவியல்ல அவர் என்ன சொல்றாருன்னு சொல்லிச்சுன்னா, திருமணங்கள் குறித்து முதலாளித்துவ அமைப்பு முறையில ஏராளமான கதைகளை கிளப்பி விடுறாங்க. சோவியத் அரசுல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா, ஒரு 10,000 பேர் திருமணம் நடக்குது. அந்த 10,000 பேர்த்துல 92 பேர் டைவர்ஸ் வாங்கிடுறாங்க. சோவியத் அரசுல 92 பேர் டைவர்ஸ் வாங்கியிருக்காங்களா, இந்த அரசு ஒரு அரசா அப்படின்னு சொல்லி கிளப்பி விடுறாங்க. இது மாதிரி மற்ற நாடுகளில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டேட்டாவை லெனின் கேட்டு வாங்கி ஒரு முதலாளித்துவ அமைப்பு முறைக்குள்ள இருக்கக்கூடிய ஆண் பெண் உறவு குறித்தான, திருமணங்கள் குறித்தான நிகழ்ச்சி நிரல் எப்படி அமைக்கப்படுது, சோசலிச அரசின் கீழே இருக்கக்கூடிய ஆண் பெண்ணுக்கான உறவு, திருமணங்கள், அதுல அவங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமைகள் குறித்தான விஷயங்கள் எப்படி அனுமதிக்கப்படுதுங்கிறத 2ஐயும் தெளிவுபடுத்திட்டு இப்ப சொல்லுங்க இந்த 92ங்கிறது எந்த லெவல்ல இருக்குது அப்படின்னு ஒரு கருத்து வரும்போது அது சார்ந்த தரவுகள் அனைத்தையும் எங்கெல்லாம் சோர்ஸ் இருக்குமோ எல்லாத்தையும் வாங்கி அதை தெளிவுபடுத்தக்கூடிய பக்குவம் என்பது இந்த சமூகவியல் சார்ந்து இருக்குது. அப்படி சொல்லும் போதுதான் அவர் அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு. இப்படிப்பட்ட ஆட்கள் யாருன்னு கேட்டா சமய சித்தாந்தத்தின் பட்டம் பெற்ற அடிவரடிகள். நான் சாமியார் மடம் போது சொன்னேன்ல, அதுக்கு இந்த வார்த்தையை அவர் அப்படியே பயன்படுத்துறாரு. வாழ்க்கையில் துண்டிக்கப்பட்டு துறவி மடத்தில் வாழ்பவர்கள் தான் இப்படி பேசிக் கொண்டிருப்பார்கள் சொல்றாரு. ஆகவே சோவியத்துல பெண்களுக்கான உரிமை என்பது முழுமையாக வழங்கப்படுது. அது ஓட்டுரிமையா இருக்கலாம், திருமணங்கள்ல டைவர்ஸ் வாங்கக்கூடிய உரிமையா இருக்கலாம், கணவனை தெரிந்து கொள்ளக்கூடிய தேர்வு செய்யக்கூடிய உரிமையா இருக்கலாம். இது எல்லாமே சோசலிச நிலைமைகளுக்கு உட்பட்டு அவங்க செய்யறாங்க. 2க்கு வித்தியாசம் இருக்கு அப்படிங்கிறத தெளிவான முறையில சொல்றாங்க. நிறைவாக அவங்க சொல்றதுல சோவியத் புரட்சியை பாதுகாப்பதில் தொடர்ச்சியாக அங்க இருக்கக்கூடிய எதிர்ப்புரட்சி சக்திகள் வெளிநாடுகளோடு இணைந்து முதலாளித்துவ அமைப்பு முறையில் இருக்கக்கூடிய சலுகைகள், அங்க இருக்கக்கூடிய அந்த என்ஜாய்மெண்ட், இந்த விஷயங்களை பத்தி எல்லாம் முன்னுக்கு வைக்கிறாங்க. அப்ப அப்படி சொல்லும் போது அவர் ஒரு விஷயத்தை என்ன தெளிவுபடுத்துறாருன்னா, இப்ப தங்கம் அதிகமாக இறக்குமதி ஆகுது அல்லது நம்ம நாட்டிலே எடுக்கிறாங்க. இந்த தங்கத்துக்கான யுத்தத்தின் போது 1 கோடி பேர் கொல்லப்பட்டார்கள், 3 கோடி பேர் முடமாக்கப்பட்டார்கள். இப்படிப்பட்ட தங்கத்துக்காக நம்ம சண்டை போட போறோம்? தங்கம் நம்ம நாட்டுல இருக்குது, அது அனைவருக்குமான விஷயம். என்ன தேவையோ அந்த அரசுடைய கஜானால இருக்குது, உங்களுக்கு தேவைன்னா நீங்க பயன்படுத்துங்க. ஆனா இதுக்காக ஒரு யுத்தத்தை முதலாளித்துவம் நடத்தும் என்று சொன்னால் அந்த முதலாளித்துவத்துடைய கோர முகத்தை, இந்த என்ஜாய்மெண்ட்டை நம்ம ஏத்துக்கிற போறோமா அப்படிங்கிற கேள்வியை முன்னுக்கு வைக்கிறாரு. அப்ப இதற்கு எதிரான போராட்டத்தை நடத்த வேண்டும் என்று சொன்னால் நாம் சுதந்திரமான மகத்தான மக்கள் ஒற்றுமையை, தொழிலாளி வர்க்க ஒற்றுமையை, சோசலிச முழு நிறை வெற்றிக்கு பின் நாம் நம்முடைய தேசத்தை கட்டுமானம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த அரசு முதலாளித்துவ கட்டமைப்புக்குள் நின்று
எடுத்த உடனே சோசியலிஸ்ட் அரசுன்னு முதல்ல 5 வருஷத்துக்குள்ள எல்லாம் பண்ண முடியாது. இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமா வெளியே கொண்டு வந்து அந்த அரசு முதலாளித்துவத்துக்குள்ள நின்று நாம போராட்டம் நடத்த வேண்டியது இருக்கு. அதே நேரத்துல வி ஆர் கம்யூனிஸ்ட் அப்படிங்கிற முறையில கோட்பாடு ரீதியாக நின்று போராட வேண்டியது இருக்கு. அப்படி வரும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, பெருமை பேச்சுக்கு இது நேரம் இல்லை, போருக்கு பிற்பாடே அன்றி முன்னதாய் அல்ல அப்படின்னு ஒரு ரஷ்ய பழமொழி இருக்கு. அந்த பழமொழியை சொல்லிட்டு ஓநாய்களிடம் வாழும்போது ஓநாயினுடைய குரலில் தான் நாமும் கூவ வேண்டும். அவங்க கிட்ட இருக்கும்போது அதுதான் கூவணும், அப்பதான் அவன் புரிஞ்சுக்கிடுவான். அது மாதிரி முதலாளித்துவத்தை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் அந்த அரசு முதலாளித்துவத்திற்கு மாற்றான சோசியலிச கோட்பாடுகள் குறித்து அது உருவாக்கப்பட்ட விதமும் இந்த தேசத்தில் இருக்கக்கூடிய நகர்ப்புற தொழிலாளிகள், கிராமப்புற விவசாயிகளினுடைய நலனில் நாம் முன்னெடுக்க வேண்டிய பணிகள் குறித்து கற்றுணரக்கூடிய அடிப்படையில் நாம் இருக்க வேண்டும். அதுதான் அந்த ஃபேமஸான கொட்டேஷன். அவர் என்ன சொல்றாருன்னா 3 வார்த்தையை சொல்றாரு. சொல்லும்போது முதலாவது கற்பித்தல், 2வது வார்த்தை கற்பித்தல், 3வது வார்த்தை கற்பித்தல் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு. முதலாவது வார்த்தை கற்றுக்கொள்வது, 2வது வார்த்தை கற்றுக்கொள்வது, 3வது வார்த்தை கற்றுக்கொள்வது. இந்த வார்த்தை அப்படியே பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில் உண்மையிலுமே ஒரு வாசிப்புக்கான தளம் என்று வரும்போது உள்ள போகும்போதுதான் தெரியுது, மக்கள் கடலில் கம்யூனிஸ்டுகள் ஒரு துளி. அந்த ஒரு துளியே இவ்வளவு வேலை செய்துன்னு சொல்லிச்சுன்னா அது ஒரு பெரு வெள்ளமாக இன்னும் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரக்கூடிய விஷயமாக இருக்கும் என்று சொன்னால், இதில் இருக்கக்கூடிய அம்சங்களை, சாராம்சங்களை இப்படியே தொகுப்பாக இல்லாமல் நாம் இந்த வகுப்புல பங்கெடுத்திருக்கக்கூடிய பலரும் தொடர் லெனின் குறித்து, மார்க்ஸ் குறித்து ஏராளமான புத்தகங்கள் வந்திருந்தாலும் இதில் இருக்கக்கூடிய அப்ரோச்சஸ் அதை இன்றைய காலத்திற்கு பொருத்தப்பாட்டோடு நாம் நிறைய கொண்டு வந்தோம்னு சொல்லிச்சுன்னா, சிறு சிறு பகுதிகளாக கொண்டு வந்தோம் என்று சொன்னால் அது முழுமையடையும் என்று சொல்லி எனக்கு கொடுத்த வாய்ப்பை நிறைவு செய்கிறேன். நன்றி.